அன்பு கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலாவ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கண்மணி அவங்க அம்மாவோட இடியாப்ப கடைய திறந்து வைக்கிறாங்க. அதோட பேர பார்த்ததும் இதெல்லாம் அன்போட வேல தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா, அதோட பேரு கண்மணி இடியாப்ப கடைன்னு எழுதியிருக்கிறதுனால, இங்க கண்மணி உடனேவும் ஆனந்த கண்ணீர் விட்டு அன்பு கிட்ட போயிட்டு நன்றி சொல்றாங்க. உடனேவும் அன்பு இருந்துட்டு, "என்ன கண்மணி சந்தோஷமான இருக்க நேரத்துல அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ரொம்ப நன்றிங்க. என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல. அதனால தான் கண்ணீர் வந்துருச்சு. வேற யாராவது இருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலங்க. இது எல்லாமே உங்களோட வேலைன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனேவும் காவேரி பார்த்துட்டு, "என்னது சொல்ற? இதெல்லாம் மாப்பிள்ளையோட வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா, அவர் தாம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காரு" அப்படின்னு இங்க கண்மணி சொன்னதும், "அதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா மாப்பிள? ரொம்ப நன்றி மாப்பிள. நாங்க அடுத்து என்ன செய்ய போறோம்ன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணி எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டுருக்கோம்" அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. "அத்தை, நீங்களும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம எனக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என் உயிரே காப்பாத்தியிருக்கீங்க. அது மட்டுமா, உங்க உயிரா நினைக்கிற பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல என்ன அத்தை வேணும்? நீங்களும் எனக்கு எங்க அம்மா மாதிரி தான். அப்படி இருக்கும்போது, அம்மா பையனுக்கு நன்றியெல்லாம் சொல்லலாமா? இது என்னுடைய கடமை அத்தை. இனிமேல் நீங்க எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லணும். அத விட்டுட்டு இத்தன நாளா நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா? எதேர்ச்சியா எப்படியோ எனக்கு தெரிஞ்சதுனால என்னால இதெல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்?" அப்படின்ட்டு அன்பு சொல்றாங்க. உடனேவும் கண்மணி இருந்துகிட்டு, "எங்க அம்மாவ நீங்க உங்க அம்மாவ நினைக்கிறீங்க. நீங்க எவ்வளவு அன்பா எங்க அம்மாவ பார்த்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அன்பு இருந்துகிட்டு, "என்ன கண்மணி, நீ எங்க அம்மா கூட எவ்வளோ க்ளோஸா இருக்க. அதே மாதிரி நானும் உங்க அம்மா கூட க்ளோஸா இருக்கக்கூடாதா? இதுக்காக நன்றிலாம் சொல்லுவியா?" அப்படின்னு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.